கவிதை பாடவா? வணக்கம். அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு கவிதை உங்கள் செவிகளுக்கு. கவிதையின் தலைப்பு உன்னைப்போல் ஒருவன், உம்மைப்போல் ஒருவன். நண்பர் வீட்டு திருமணம். மன்றல் அழைப்பிதழை அழகாய் அச்சிட்டு மகிழ்வுந்தில் வந்து நின்றார் மணமகளின் தந்தை. வாருங்கள் எனவழைத்து வரவேற்பு அறையினிலே அமரச் செய்தேன். அழைப்பிதழை எனக்களித்து வாருங்கள் எனவழைத்தார். குளிர்பானம் தரவிழைந்தும் குளிர்நீர் போதுமென்றார். மணவிழா ஏற்பாட்டை, மணமகனின் சிறப்பையெல்லாம் மகிழ்வோடு கூறிச் சென்றார். திருமண நாளும் வந்தது. அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு அரசு பேருந்தில் ஆவலுடன் ஏறிச் சென்றேன். வரவேற்கும் ஒரு கூட்டம். என்னை யாரென்று தெரியாமலேயே பன்னீரை தெளித்திடவே, தண்ணீர் தெளிக்கப்பட்ட ஆட்டினை போல் நானும் தலையாட்ட, அவரும் தலையாட்ட உள்ளே சென்றேன். முகம் தெரியாத கூட்டத்தில் முகவரி தெரியாமல் அலைவது போல் நண்பரை தேடினேன். வெள்ளை நிற ஜிப்பாக்குள் பல்லை காட்டாமல் நிழற்படத்தில் நிற்கவே நிழலாடிக் கொண்டிருந்தார் என் இனிய நண்பர். வந்தவரை போனவரை வரவேற்க யாருமில்லை. மணமக்களை வாழ்த்திடவே நின்றேன் நீண்ட வரிசையில். சில பெருந்தலைகள், விஐபிகள் மட்டும் வரிசையில் நிற்காமல் குறுக்கு வழியில் குதூகலமாய் வந்து சென்றனர். முட்டி மோதி முறையான வரிசையில் நானும் சென்றேன். என் இனிய நண்பர் என்னை கண்டுகொள்ளவில்லை என்பதை விட காணாதது போலவே நடந்து கொண்டார். அன்பளிப்பை தந்திடவே அருகில் சென்றேன். நிழற்படம் எடுப்பவனோ தள்ளிப்போங்கள் என ஏறிய மேடையில் இருந்து என்னை இறக்கியே விட்டுவிட்டான். தெரிந்த நண்பர் ஒருவர் சாப்பிடலாம் வாங்க எனவழைத்தார். மீண்டும் ஒரு போராட்ட கூட்டத்தில் நுழைவது போல் நானும் சென்றேன். இலைகளை எடுப்பதற்குள் பலரின் தலைகள் இலைக்குள் கிடந்தன. தீவிரவாத நண்பர்கள் மட்டும் தீவிரமாய் அங்கேயும் இடம் பிடித்தனர். நம்மை போன்ற மிதவாதிகள் மட்டும் யானையிடம் சிக்கிய பூனைகளாய் நழுவி வெளியே வந்தோம். நன்றி, வணக்கம்.